Hello friends, இன்னைக்கு நம்ம next few questions of soil mechanics வந்து solve பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கண்டென்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 361 question. In a questionless soil deposit having a unit weight of 1.5 tons per meter cube at the angle of internal friction 30 degree and the active and the passive lateral earth pressure intensities at the depth of 10 meter will be respectively. ஓகே, இதில் வந்து யூனிட் வெயிட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 10 மீட்டர் டெப்த்தில் ஆக்டிவ் எர்த் ப்ரெஷரும் பாசிவ் எர்த் ப்ரெஷரும் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 5ஓட வேல்யூ வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. 30 டிகிரிக்கு வந்து கேஏயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1/3. கேபி வந்து அதோட இன்வர்ஸ் தான், ஸோ அதனால் வந்து 3. ப்ரெஷர் இன்டென்சிட்டி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால PA is equal to KA gamma H and PP is equal to KP gamma H. எல்லா வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. KA காமா வந்து 1.5, ஹெச்சோட வேல்யூ வந்து 10 மீட்டர்ஸ், எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கேல்குலேட் பண்ணால் போதும். ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5, பாசிவ் எர்த் ப்ரெஷர் வந்து 45 அப்படின்னு வருது. ஸோ இதில் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 and 45 வருது நமக்கு. ஸோ ஆப்ஷன் B is the right answer. Next question. Given that for a soil deposit, K0 is earth pressure coefficient at rest, Ka is active earth pressure coefficient, Kp is passive earth pressure coefficient. The value of 1 minus mu divided by mu is given by அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 minus மியூன்ற டேர்ம் வந்து எதில் வரும் அப்படின்னா earth pressure coefficient at restல தான் வரும். ஸோ K0 is equal to mu divided by 1 minus mu. ஆனால் இவங்க கேட்டிருக்கிறது வந்து 1 minus mu divided by mu. ஸோ அதோட இன்வர்ஸ். ஸோ 1 divided by K0ங்கிறது தான் வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன் D is the right answer. இதில் வந்து KA, KP அதெல்லாம் எதுவுமே வராது. ஆக்டிவ் எர்த் ப்ரெஷரும் வராது, பாசிவ் எர்த் ப்ரெஷரும் வராது. மியூன்னு வந்தாலே வந்து எர்த் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் அட் ரெஸ்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D. நெக்ஸ்ட் கொஸ்டின். A and B are Skempton's pore pressure coefficient for saturated normally consolidated soils. ஓகே, இப்போ வந்து நார்மலி கன்சாலிடேட் சாயில்ஸுக்கு வந்து ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சேச்சுரேட் நார்மலி கன்சாலிடேட் சாயிலுக்கு பியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1. சேச்சுரேட்டட்னாலே வந்து பியோட வேல்யூ வந்து 1ஆக தான் இருக்கும். ஏவோட வேல்யூ வந்து எதை பொறுத்து மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நார்மலி கன்சாலிடேட் சாயில், இந்த கன்சாலிடேஷன் வந்து எந்த டைப்பில் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஏவோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து ஹெவிலி ஓவர் கன்சாலிடேட்டட் சாயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஏவோட வேல்யூ வந்து வில் பி லெஸ் தேன் 0. இதுவே வந்து சேச்சுரேட்டட் ஃபைன் சாண்ட் அண்ட் லூஸ் கண்டிஷன் அப்படின்னா வந்து ஏவோட வேல்யூ வந்து 2 to 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏவோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். இட் வில் பி கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நார்மலி கன்சாலிடேட்டட் சாயில்னு கொடுத்துருக்காங்க, சேச்சுரேட்டட் கண்டிஷன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பியோட வேல்யூ வந்து 1, ஏவோட வேல்யூ இஸ் லெஸ் தேன் 1. பியோட வேல்யூ வந்து 1, ஏயோட வேல்யூ வந்து லெஸ் தேன் 1. இது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D. Next question. The changes that takes place during the process of consolidation of a saturated clay would include. ஓகே, இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கன்சாலிடேஷன் வந்து நடக்குது. அது வந்து எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் கிளே. அதில் வந்து போர் வாட்டர் ப்ரெஷரும் எஃபெக்டிவ் ப்ரெஷரும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ், என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு இப்போது கன்சாலிடேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரோட்ட ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா போரோட்ட ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் முதல்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா போரோட்ட ப்ரெஷர் வந்து டிசிபேட் ஆகும். கன்சாலிடேஷனால் எல்லாமே வந்து வெளியில் வரும். அதனால் வந்து போரோட்ட ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். போரோட்ட ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிறதுனால தான் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி எண்ட் ஆஃப் கன்சாலிடேஷனில் வந்து இன்க்ரீஸ் ஆகி எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து ரீச் பண்ணிடும். ஸோ அதனால் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் A அண்ட் ஆப்ஷன் Dயில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு போரோட ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்படி பார்த்தா போரோட ப்ரெஷர் டிக்ரீசஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ ஆப்ஷன் D is the right answer. Next question. If the actual observed value of the standard penetration resistance N is greater than 15 in a fine sand layer below the water table, then the equivalent penetration resistance will be.
ஓகே, என்னோட வேல்யூ வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் 15 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்னோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 15 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைலட்டன்சி கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணோம். மொத்தம் வந்து 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து ஓவர் பார்டன் கரெக்ஷன், இன்னொன்று வந்து டைலட்டன்சி கரெக்ஷன். ஓவர் பார்டன் கரெக்ஷன் முதல்ல பண்ணோம். அது பண்ணதுக்கப்புறம் அந்த என்னோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 15 இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம வந்து டைலட்டன்சி கரெக்ஷன் வந்து பண்ணணும். இது வந்து வாட்டர் டேபிள் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா half of n1 minus 15 plus 15. இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து 15 plus n minus 15 by 2. 15 plus n minus 15 by 2. ஸோ ஆப்ஷன் சியில் தான் வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது, ஐ மீன் அந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்லோப் ஆஃப் த கர்வ் 2 மேட்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரெசிபிலிட்டி கம்ப்ரெஷன் இண்டெக்ஸ் அது வந்து எதுக்கும்கான கிராஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் வந்து அதோட ஸ்லோப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரெசிபிலிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். AV is equal to delta E divided by delta sigma. அப்புறம் கம்ப்ரெஷன் இண்டெக்ஸ் சிசியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா E0 minus E divided by log of sigma by sigma naught. இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரெசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரெஸ் அண்ட் வாய்ட் ரேஷியோ. ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் வாய்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் 2. ஸோ ஏக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து சி தான். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கெல்லாம பார்த்துக்கலாம். கம்ப்ரெஷன் இண்டெக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாக் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வாய்ட் ரேஷியோ. ஸோ அதனால் 4 பிக்கு. சி வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சப்கிரேட் மாடுலஸ் அது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் டிஃபர்மேஷனுக்கு தான் வந்து கிராஃப் வரைஞ்சிருப்பாங்க. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சப்கிரேட் மாடுலஸ் என்ன அப்படின்னா வந்து நம்ம பிளேட் லோட் டெஸ்ட்டில் வந்து பண்ணுவோம். டிஃப்ளெக்ஷனுக்கும் வந்து லோடுக்கும் வந்து நம்ம கிராஃப் வரைவோம். அதுலேருந்து நம்ம எடுக்கிற கிராஃப் தான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் அண்ட் டிஃபர்மேஷனுக்கு வந்து நம்ம கிராஃப் வரைகிறது. ஸோ 1 அந்தபடி பார்த்தோம் அப்படின்னா ஏக்கு வந்து 2, பிக்கு வந்து 4 அண்ட் சிக்கு வந்து 1. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Next question, a dry sand specimen is put through a triaxial test. The cell pressure is 50 kilopascal and the deviator stress at the failure is 100 kilopascal. The angle of internal friction from the sand specimen is. Okay, dry sand ன்னு கொடுத்துருக்காங்க, cell pressure கொடுத்துருக்காங்க, deviator stress கொடுத்துருக்காங்க, angle of internal friction கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலா நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயுமே பார்த்தோம். சிக்மா 1 by சிக்மா 3 is equal to 1 plus sin 5 divided by 1 minus sin 5. இது வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்முலா, மெயின் ஃபார்முலாலேருந்து சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கேல்குலேஷன்ஸ் வந்து போட்டுடலாம். சிக்மா 1 என்ன அப்படின்னு பார்த்தா மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு டிவியேட்டர் ப்ளஸ் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். ஸோ அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 150 வரும். சிக்மா 3யோட வேல்யூ என்ன பார்த்தா 50. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 5ஓட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. 15 by 50 1 plus sin 5 divided by 1 minus sin 5. இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 5ஓட வேல்யூ என்ன வருதுன்னா 1/2. sin 5ஓட வேல்யூ வந்து 1/2ன்னு வருது. 5ஓட வேல்யூ வந்து sin inverse of 1/2. அப்போனா வந்து 5ஓட வேல்யூ 30 டிகிரி. ஸோ ஆன்சர் 30 டிகிரி. ஆப்ஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்ஷன் பி. எல்லாமே டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். இதில் என்ன எக்ஸ்ட்ராவாக பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கிறது வந்து மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், அவங்க கொடுத்துருக்கிறது வந்து டிவியேட்டரும் மைனரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து கிடைக்கும். ஸோ 5ஓட வேல்யூ வந்து 30 டிகிரி. Next question, the initial and the final void ratio of a clay sample in a consolidation test are 1 and 0.5 respectively. If the initial thickness of the sample is 2.5, the final thickness will be. Okay, void ratio வந்து initial and final values வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திக்னஸ் கேட்டிருக்காங்க. இனிஷியலாக ஒரு திக்னஸ் கொடுத்துட்டு ஃபைனல் திக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது தான். டெல்டா ஹெச் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா இ டிவைடட் பை 1 + E0. ஸோ அதனால டெல்டா ஹெச் என்ன அப்படின்னு பார்த்தா 1 - 0.5 டிவைடட் டெல்டா இயோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து இனிஷியல் அண்ட் ஃபைனல் வாய்ட் ரேஷியோ 1 and 0.5. ஸோ 1 - 0.5 பண்ணிவிட்டு டிவைடட் பை 1 + 1. இந்த 1 என்னன்னா இனிஷியல் வாய்ட் ரேஷியோ 1. இது சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1/4 அப்படின்னு வரும். இப்போ இதில் டெல்டா ஹெச்சோட வேல்யூ தான் நமக்கு தேவை. இனிஷியல் திக்னஸ் என்ன, H0ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா வந்து 2.4 சென்டிமீட்டர். ஸோ 2.4 டிவைடட் பை 4. இதுலேருந்து டெல்டா ஹெச் வந்து 0.6 அப்படின்னு கிடைக்குது. ஸோ த ஃபைனல் திக்னஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபைனல் திக்னஸ் எப்படி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து சேஞ்ச் இன் செட்டில்மெண்ட் தான். செட்டில்மெண்ட்டோட சேஞ்ச் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இனிஷியல் வந்து 1, அதோட சேஞ்ச் என்ன, இனிஷியல் வந்து 2.4, அதோட சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6. ஸோ நமக்கு ஃபைனலாக என்ன திக்னஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் தான் நமக்கு ஃபைனல் திக்னஸ் கிடைக்கும். ஸோ இனிஷியல் திக்னஸ் ஆன 2.4 மைனஸ் அந்த சேஞ்ச் இன் செட்டில்மெண்ட் வந்து 0.6
ஸோ அதை வந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.8 அப்படின்னு வரும். அதுதான் வந்து ஃபைனல் திக்னஸ். சேஞ்ச் இன் செட்டில்மெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து 0.6 தான் ஆன்சர். இதுவே அவங்க ஃபைனல் திக்னஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை அப்படி கேட்டிருக்கிறதுனால அது ரெண்டுத்தையும் வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். 1.8 இஸ் த ரைட் ஆன்சர், ஆப்ஷன் பி. Next question. The part of the Newmark influence chart with 4 concentric circles is shown in the figure. If the hatched areas 1 and 2 are loaded separately with the same intensity of loading, then the intensity of pressure yielded. ஓகே, இந்த நியூமார்க் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர் இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இங்கே 2 இடம் மார்க் பண்ணியிருக்காங்க, 1 and 2. நியூமார்க் சார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த இடத்துல என்ன செக்ஷன் எடுத்தாலுமே வந்து ப்ரெஷர் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து சேமாக தான் இருக்கும். ஓகே, தென் த இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் yielded by 1 and 2 will be equal. அதுதான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சர். நியூமார்க் சார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த செக்ஷன் வந்து எங்கே வேணால் எடுக்கலாம். அந்த செக்ஷன் நம்ம வந்து எந்த இடத்துல எடுத்தாலுமே அதோட ப்ரெஷர் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி நியூமார்க் சார்ட் வந்து இர்ரெகுலர் ஷேப்ஸ்க்கெல்லாமும் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவுமே இதில் வந்து ஒரு பாயிண்ட், அதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் சி by 1 and 2 will be equal is the right answer. Next question. Consider the following statement regarding underreamed pile. ஓகே, அண்டர்ரீம்டு பைல் வந்து மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மார்லினாய்ட் சாயிலில் வந்து ஃபவுண்டேஷன் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அது மார்லினைட் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்பான்சிவ் சாயில். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், தே ஆர் ஆஃப் ப்ரீகாஸ்ட் ரீஇன்ஃபோர்ஸ்ட் கான்க்ரீட். ஓகே, இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அண்டர்ரீம் பைலுங்கிறது வந்து போர் பண்ணி தான் வந்து போடுவாங்க. அதே மாதிரி போர் பண்ணி கேஸ்ட் இன்ஸ்டூ அந்த நேச்சரில் தான் இருக்கும், சைட்டில் தான் வந்து போடுவாங்க அந்த பைல்ஸை. ப்ரீகாஸ்ட் ரீஇன்ஃபோர்ஸ்ட் கான்க்ரீட் வந்து தேர் ஆஃப் ப்ரீகாஸ்ட் ரீஇன்ஃபோர்ஸ்ட் கான்க்ரீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ப்ரீகாஸ்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாமே வந்து கேஸ்ட் இன்ஸ்டூ தான். ஸோ அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் பல்பு டு ஷாஃப்ட் டயாமீட்டர் இஸ் யூஸ்வலி 2:3. இதுவுமே அதோட ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஸோ இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். மினிமம் ஸ்பேசிங் பிட்வீன் த பைல் ஷுட் நாட் பி லெஸ் தேன் 1.5 டைம்ஸ் த பல்பு டயாமீட்டர். 1.5லேருந்து 2 அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ இந்த ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட் தான். இதில் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் போர்ட் கேஸ்ட் இன்டு பைல், அதனால் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஸோ ஃபர்ஸ்ட் 1, 3 and 4 தான் வந்து கரெக்ட். 1, 3 and 4 பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபீல்ட் டெஸ்ட் அண்ட் பேராமீட்டர்ஸ் மெஷர்ட். ஓகே, பிளேட் லோட் டெஸ்ட். பிளேட் லோட் டெஸ்ட்லேருந்து என்ன நம்ம கேல்குலேட் பண்ணோம், இது நம்ம முன்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ்லேயே பார்த்தோம். லோட் இன்டென்சிட்டி அந்த செட்டில்மெண்ட் வேல்யூஸ். ஸோ வந்து ஏக்கு வந்து 2 வரும். ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட், அதுலேருந்து என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா எஸ்பிடி வேல்யூஸ். இந்த ஸ்டாட்டிக் டச் கோன் பெனிட்ரேஷன் டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் கிவ்ஸ் டோட்டல் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அதுலேருந்து நம்ம வந்து இந்த ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுவோம். டைனமிக் பெனிட்ரேஷன் டெஸ்ட்லேருந்து என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிடி வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்ஷன் சி தான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஒன். Next question, in the standard penetration test, the split spoon sampler is penetrated into the soil stratum by giving blows from a drop weight whose weight and free fall are respectively. இப்போ வந்து weight and free fall வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. எஸ்பிடி கொஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ராப் அந்த வெயிட்டோட இந்த ட்ராப்போட வெயிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஃபால் வேல்யூஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹேமரோட 63.5 kg அதோட ஹேமரோட வெயிட்டு. அதுக்கப்புறம் அதோட ஃப்ரீ ஃபால் என்ன அப்படின்னு பார்த்தா 0.76 மீட்டர். இங்கே அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கேஜிலையும் சென்டிமீட்டர்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. கேஜியில் பார்த்தோம் அப்படின்னா 63.5 kgன்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்ராக்சிமேட் பண்ணி 65 kgs அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதோட ஃப்ரீ ஃபால் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா வந்து 0.76 மீட்டர்ஸ், அதான் வந்து 76 சென்டிமீட்டர். அதை வந்து அப்ராக்சிமேட் பண்ணி 75 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 65 and 75 centimeters, 65 kg and 75 centimeters. Next question, to make certain that the backfill material is more pervious than the soil to be drained, the relationship used is. இது வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீப்பேஜ் அனாலிசிஸில் வந்து இப்போ நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபில்டரை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லைக் அது வந்து மோர் பர்வியஸாக இருக்கணும் சாயிலை விட. அப்போ தான் வந்து அதை நம்ம ஃபில்டராக நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால் அதுக்கு யூஸ் பண்ணுற ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா
D15 with respect to D15 ரெண்டுமே வந்து D15 தான் கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா D15 of the filter should be greater than or equal to 5 times the D15 of the protected soil. அவங்க ப்ரொடெக்டட் சாயில்னு மீன் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சாயில் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேவோட வேல்யூ வந்து பெர்மியபிலிட்டி அண்ட் வந்து டியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா வந்து பார்ட்டிகல் சைஸ். இந்த கேவோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த பார்ட்டிகல் சைஸ். அதனால் இப்போ வந்து கே இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி ஸ்கொயர் அப்படின்றத மீன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வித் ரெஸ்பெக்ட் டு பார்ட்டிகல் சைஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா D15 of the should be greater than or equal to 5 times the D15. இதுவே வந்து in terms of permeabilityல கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து 25 வரும். ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் D is the right answer. Next question, given that the plasticity index of a local soil is equal to 15, plasticity index of sand is equal to 0. For a desired plasticity index of 6, the percentage of sand in the mix should be. ஓகே, இப்போ இவங்க வந்து மிக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது இல்லாமல் சாண்ட் அண்ட் லோக்கல் சாயில்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் சாயில் கொடுத்துருக்காங்க, அது வந்து 15. அதே மாதிரி பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் சாண்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து 0. பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் மிக்ஸ் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா வெயிட்டட் ஆவரேஜ் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதோட எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் நான். இது வந்து மிக்ஸுக்கு வந்து நம்ம 100% அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சாண்ட் அண்ட் சாயில் தான் அந்த மிக்ஸில் இருக்க போகுது. இப்போ வந்து சாண்டோட வேல்யூ வந்து X% இருக்குது அப்படின்னு பார்த்தா மிச்சம் இருக்கிறது வந்து சாயில் தான். ஸோ சாயிலோட பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தா 100 - X. இது வந்து ஒரு ஈக்குவேஷனாக எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PI ஆஃப் மிக்ஸ் இன்டூ 100ன்னு வரும். அதை நான் அந்த 100 வந்து இங்கே கீழே எழுதியிருக்கேன். அப்புறம் வந்து பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் சாண்ட் இன்டூ பர்சன்டேஜ் ஆஃப் சாண்ட். பர்சன்டேஜ் ஆஃப் சாண்ட் வந்து X. அப்புறம் வந்து பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் சாயில் இன்டூ 100 - X. அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க டிவைடட் பை 100. இப்போ இதில் எல்லா வேல்யூஸுமே கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ, அதான் பர்சன்டேஜ் ஆஃப் சாண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் சாண்ட் இந்த மிக்ஸ் ஷுட் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் சாண்ட் எக்ஸை தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். PI ஆஃப் சாண்ட், PI ஆஃப் சாயில், PI ஆஃப் மிக்ஸ் மூணுமே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். அப்படி கால்குலேட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ வந்து 60% அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் B 60% இஸ் த ரைட் ஆன்சர். Next question, consider the following statement. The dynamic cone penetration test for a site investigation is based on the principle that elastic shock waves travel in different materials at different velocities. Okay. Next statement, electrical resistivity method of a subsurface investigation is capable of deflecting only the strata having different electrical resistivity. இப்போ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சப்சர்ஃபேஸ் இன்வெஸ்டிகேஷன் தான். அவங்க வந்து அப்பரட்டஸ் எல்லாமே வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரவுண்டுக்கு கீழே சாயிலை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அது வந்து சப்சர்ஃபேஸ் இன்வெஸ்டிகேஷன் கீழே தான் வரும். அதே மாதிரி இதில் வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் டிடெக்டிங் ஒன்லி த ஸ்ட்ராட்டா ஹேவிங் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து இன்சிட்டு வெயின் ஷியர் டெஸ்ட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டிட்டர்மைனிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் வெரி சாஃப்ட் சாயில் அண்ட் சென்சிட்டிவ் சாயில் அண்ட் இஸ் அன்சூட்டபிள் ஃபார் சாண்டி சாயில். இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். வெயின் ஷியர் டெஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா வந்து சாஃப்ட் அண்ட் சென்சிட்டிவ் சாயில் சாஃப்ட் அண்ட் சென்சிட்டிவ் கிளேஸ்க்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக் கோன் பெனிட்ரேஷன் டெஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இட் கண்டினியூஸ்லி ரெக்கார்ட்ஸ் த சாயில் ரெசிஸ்டன்ஸ் பை driving the cone using 65 kg falling weight and counting the number of blows for every 10 cm penetration. இது எதுக்காக மெயினாக அப்படின்னு பார்த்தா சாயில் ரெசிஸ்டன்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து டைனமிக் கோன் பெனிட்ரேஷன் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் தட் எலாஸ்டிக் ஷாக் வேவ்ஸ் ட்ராவல் இன் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் அட் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ். இதெல்லாம் வந்து இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். செகண்ட் அண்ட் தேர்ட் தான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் C 2 and 3 ஆர் கரெக்ட். டைனமிக் கோன் பெனிட்ரேஷன் டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில் ரெசிஸ்டன்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் அ வெல் கிரேடட் சாண்ட் ஷுட் ஹேவ் யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் கிரேட்டர் தேன் 6. வெல் கிரேடட் சாண்டுக்கு வந்து நம்ம வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் 4. ஸோ வந்து இந்த
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் பிட்வீன் 1 and 3 இது வந்து கரெக்ட். எஃபெக்டிவ் சைஸ் would be greater than 1 mm. இப்போ இந்த எஃபெக்டிவ் சைஸ் greater than 1 mmன்னு பார்த்தா வெல் கிரேடட் சாண்டுக்கு வந்து எஃபெக்டிவ் சைஸ் வந்து greater than 1 mm தான் இருக்கும். ஸோ அதனால செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் சி 2 and 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி. Next question, consider the following statements. Increase in the volume of soil samples without external constraints on the submergence in water is termed as free swell of the soil. Okay, free swelling na enna? Increase in volume தான். அது தானாவே வந்து அது வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குது வித்தவுட் எக்ஸ்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஃப்ரீ ஸ்வெல்கான டெஃபினேஷன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து இட் இஸ் ரைட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த கிளே சாயில் ரிச் இன் மார்லினேட் எக்ஸிபிட்ஸ் வெரி லோ ஸ்வெல்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். மார்லினேட்டில் பார்த்தோம் அப்படின்னா இட் ஹாஸ் ஹை ஸ்வெல்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகே, ஜென்ரலி ஃப்ரீ ஸ்வெல் ஆஃப் த சாயில் சாம்பிள் ceases when its water content reaches its plastic limit. இப்போது நம்ம வந்து லிக்விட் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட், ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா லிக்விட் லிமிட்டில் வந்து வால்யூம்ங்கிறது வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அப்படியே வந்து கம்மியாயிட்டே வரும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் லிமிட்டை ரீச் பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்வெல்லாக இருக்கிறது வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் தப்பு. ஸோ வந்து 1 and 3. Option B is the right answer. Next question, consider the following statement. The constant head permeameter is best suited for determination of the coefficient of permeability of highly impermeable soils. Okay, constant head permeameter எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கோர்ஸ் கிரெயின்டு சாயில்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. கோர்ஸ் கிரெயின் சாயில் பார்த்தோம் அப்படின்னா பெர்மியபிலிட்டிங்கிறது வந்து அதிகமாக தான் இருக்கும். பெர்மியபிலிட்டி அது வந்து இம்பர்வியஸ் கிடையாது, அது வந்து பெர்வியஸ் தான். ஸோ வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. Next, the coefficient of permeability of the soil mass decreases with increase in viscosity. Okay, coefficient of permeability பார்த்தோம் அப்படின்னா it is inversely proportional to viscosity. இந்த ரிலேஷன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயுமே பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K is inversely proportional to viscosity. Next வந்து coefficient of permeability of the soil mass increases with increase in temperature. இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட், இதுவுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தது தான். ஸோ அதனால் 2 and 3 ஸ்டேட்மெண்ட் தான் வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி 2 and 3 ஆர் கரெக்ட். 379 question, consider the following statements. Relative compaction is not the same as relative density. Okay, relative compaction அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு வந்து எந்த ஒரு ரிலேஷனுமே கிடையாது. ரிலேட்டிவ் டென்சிட்டி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாயிலோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது, வெரி லூஸாக இருக்கா, டென்ஸாக இருக்கா, இல்லை மீடியம் கண்டிஷன்ஸில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது தான் நம்ம வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கும் ரிலேட்டிவ் காம்பேக்ஷனுக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது, அது ரெண்டும் வந்து சேம் கிடையாது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், வைப்ரோஃப்ளோட்டேஷன் இஸ் நாட் எஃபெக்டிவ் இன் த கேஸ் ஆஃப் ஹைலி கோஹெசிவ் சாயில். ஓகே, வைப்ரோஃப்ளோட்டேஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கோஹெஷன்லெஸ் சாயில். ஸோ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட் தான். எதனால் அப்படின்னா இட் இஸ் நாட் எஃபெக்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 airward line and 100% saturation line are not identical. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஐடென்டிக்கல் தான், ரெண்டுமே வந்து ஒரே லைனை தான் சொல்லுவாங்க. 0 airward லைன்னாலுமே ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் ஐடென்டிக்கல். அதனால் இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து தப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்து கரெக்ட். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 1 and 2 statements ஆர் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். த கான்ஃபிகரேஷன் ஆஃப் த ஃப்ளோ நெட் டிபெண்ட்ஸ் அப்பான் த permeability, difference in head between the upstream and the downstream, boundary conditions of the flow, the amount of seepage that takes place. ஓகே, இப்போ நம்ம நார்மலாக ஃப்ளோ நெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ நெட்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கிற பேராமீட்டர்ஸ் தான் வந்து இதெல்லாம். எது அப்படின்னு பார்த்தா அந்த பெர்மியபிலிட்டி, டிஃபரன்ஸ் இன் ஹெட்டு, அப்புறம் வந்து அமௌண்ட் ஆஃப் சீப்பேஜ், அதெல்லாம். இப்போது இந்த பவுண்டரி கண்டிஷன் வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஃப்ளோ நெட்ஸில் தான் வரும். எதனால் அப்படின்னு பார்த்தா அந்த லாப்லேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ளோ நெட்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அந்த லாப்லேஸ் ஈக்குவேஷன் வந்து அதில் வந்து என்னென்ன வேல்யூஸ் போட்டு நம்ம வந்து டிரைவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுண்டரி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி தான். ஸோ அதனால் அந்த கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஃப்ளோ நெட் வந்து மெயினாக வந்து என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுண்டரி கண்டிஷன்ஸ் ஆஃப் த ஃப்ளோ தான். இது வந்து லாப்லேஸ் ஈக்குவேஷன் வச்சு நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர்.